பார்த்தீங்கன்னா, சூப்பரான நம்மளோட பனானா பணியாரம். இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்னடா செய்யலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ அந்த பணியாரத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்க கோதுமை மாவு, உங்களுக்கு என்ன மாவு வேணுமோ நீங்க அந்த மாவு எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சுகரு. நான் வந்து வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டு, ஒரு வாழைப்பழத்தை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழத்தை வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன். ஸோ இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத சொல்லி காமிச்சிடறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கப் மைதா மாவு வந்து நான் இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் எம்மியான ஒரு டிஷ்ஷு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டாச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்க போகிறேன். 1 2 3 4 5 6 ஒரு 7 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து சுகர் ஓகே. உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக நீங்கள் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல இந்த பனானாவோட நல்ல மிக்ஸ் ஆகும். இந்த வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து வந்து நல்ல மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு கூட வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணி தான் நார்மலான தண்ணி சேர்க்க போகிறேன். யாராக இருந்தாலும் வீட்டில் ஒரு நாள் பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஷ்ஷு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதனால் நான் வந்து செய்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கிறேன். இந்த பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதம் வரணும். இது வந்து நான் மைதா மாவில் பண்ணுறேன். நம்ம புளி பணியாரம் பண்ணுறது அது தனியாக வேறு ப்ராசஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது சூப்பரான, இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதனால் உங்களுக்கு இருக்க பொருள் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா, இந்த தேங்காவை வந்து லேசாக நெய்யில் வந்து லேசாக வறுத்துட்டு போடும்போது அது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, லேசாக நெய்யில் வறுத்துட்டு நான் இதுக்குள்ள போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இது வந்து இந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து என்ன எண்ணெயில் நீங்கள் இன்னும் பொரிக்கணும் மீன்ஸ் அதை புளி பணியாரத்தில் நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றி நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சாக்லேட் கூட இந்த பணியாரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது அடுத்தடுத்த விளாக்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். சூப்பராக நம்மளோட புளி பணியாரம் ரெடிங்க. இது வந்து பனானா பணியாரங்க. ஸோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக பிடிக்கும். நான் வந்து அதை தெரியப்படுறதுக்காக நான் வந்து ஏலக்காய் தூள்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள் பசங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ நான் அந்த எண்ணெய் விட்டுக்கிறேன். இது வந்து நான் இப்போ விடுறது வந்து கோல்டு வின்னரு. ஸோ வாசனையே இல்லாதது நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் இருந்துச்சுன்னா அதை விட்டுக்கோங்க. ஆனால் நெய் விடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கம்மியாக தான் விடுறேன். ஜஸ்ட் நான்ஸ்டிக்னால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிடாதீங்க. ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் இடம் விடணும். நம்ம அதனால் அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நல்லா வேகணும். அதனால் இப்போ நல்லா வெந்து வரட்டும். சூப்பராக இருக்கும். நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். அவ்வளோதாங்க. இந்த 9 அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டாலே போதும். 1 நேரம் விட்டாலே போதும். நீங்கள் அடுத்த ஈஸியாக எடுத்து பரட்டிக்கலாம். நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமே காட்டுறேன். ஏன்னா ஒன் டைம் நம்ம இதை செஞ்சாலே நமக்கு போதும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் சூப்பரான. இது மைதானால உங்களுக்கு ரொம்ப கலர்லாம் வராதுங்க. இப்போ பேன் கேக்லாம் போன வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பேன் கேக் மாதிரி தான் இது. ஸோ நம்ம ஊரில் இதை வந்து நம்ம வந்து முட்டை போடாமல் நம்ம முட்டையும் போட்டுக்கலாம். பட் நான் முட்டை சேர்க்கல. நான் பனானானால சும்மா நார்மலான ப்ளெயினாகவே வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு சிலவங்க முட்டை சேர்ப்பாங்க, நான் முட்டை சேர்க்கலங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து முட்டைலாம் சேர்த்தா பிடிக்காதுன்னு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் நான் வந்து முட்டை சேர்க்காமல் அப்படியே பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை சேர்த்துக்கிறீங்கன்னா அது வந்து அவங்க ஆப்ஷன் தான். நீங்கள் சாப்பிட்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் இருக்கட்டும். சேர்ந்துக்கிட்ட பார்த்தா ஸோ அது சூப்பராக நம்மளோட பணியாரம் ரெடிங்க. இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியாது,
அந்த மாதிரி நேரத்தில் சிம்பிளாக நமக்கும் ஒரு சில நேரம் மைண்ட் தோணும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. மாவு இல்லையே, ஐயோ மாவு அரைக்கலையே வைக்கலையே நமக்கு தோணும் பணியாரத்துக்கு. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பனானா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து எல்லார் வீட்லேயும் வாங்குவோம். அது வந்து ஐயோ இது ரொம்ப இவ்வளோ நிறைய ஆயிடுச்சே சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறப்போ இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஷ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம ஒரு பணியாரம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதனால் பாருங்கள் சூப்பரான நம்மளோட பணியாரம் ரெடிங்க. பனானா பணியாரம் ரெடி. ஸோ சூப்பராக இல்லை நீங்கள் என்ன குழந்தைங்களுக்கு என்ன வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பெரியவங்களுக்கு என்ன வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு கொடுங்க. சூப்பராக நம்மளோட பணியாரம் ரெடி. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான பணியாரம் ரெடிங்க. இதில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா என்ன சாக்லேட் சிரப் வச்சு கொடுக்கலாம், இல்லைனா ஹனி இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும். ஸ்நாக்ஸும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செய்யறது காலையில் செஞ்சு செய்யணுங்கிற போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பண்ணா சாப்பிடப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு உங்களுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்துருங்க. ஸோ செமையாக வந்து சாப்பிட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பண்ணி பாருங்க. பயங்கர சூடாக இருக்குங்க. சாரி பாருங்க சூப்பரான ஒரு பனானா பணியாரம் தான். எனக்கு வந்து இனிப்பு போதுமானது, அதனால் நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் நீங்கள் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நான் 7 ஸ்பூன் போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாஸ்தியாக சேர்க்கணும், ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு சாஃப்டாக அப்படி ஒரு கிறிஸ்பி அந்த சைடில் அந்த கிறிஸ்பி அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அந்த டேஸ்ட்டு அந்த பனானோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக அமேசிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பனானா பணியாரம் சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். பாருங்கள் நல்ல அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷாக நல்ல இந்த சைடில் ஃபுல்லாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் நான் காமிச்சேன் அவங்கக்கிட்ட, ஆனால் செகண்ட் பேட்சை நான் காமிச்சிடணும் இல்லையா, அதனால் அதையும் நான் காமிக்கிற மாதிரிங்க. அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்குது. எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்க இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.